இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் கேப்டனாக பலரும் செயல்பட்ட நிலையில் தனக்கென முத்திரையை வானுயரை எட்டி பார்க்க வைத்த ஒரு நட்சத்திரம்தான் MS தோனி. வேறு எவரும் பெற்றுத்தராத வெற்றியை ஒரு கேப்டனாக இந்திய அணிக்கு பெருமளவில் பெற்றுத்தந்த கூல் கேப்டன் MS தோனியின் 36வது பிறந்த தினம் இன்று. இவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இன்று ஜூலை 7. 7 என்ற எண் சாதாரண எண்ணாக இருந்தது இது நடப்பதற்கு முன். கிரிக்கெட் மைதானத்தில் 7 என்ற எண் கொண்ட உடையை பார்த்ததும் ரசிகர்கள் மனதில் நினைவுக்கு வருவது இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் அதிரடி பேட்ஸ்மேனுமான MS தோனி. MS என அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் இவரது முழு பெயர் மகேந்திர சிங் தோனி. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் கடந்த 1981ஆம் ஆண்டு இதே நாளில்தான் உதயமானார். தொடக்கத்தில் கால்பந்து விளையாட்டில் நாட்டம் கொண்ட அவர் பள்ளியில் படிக்கும்போதே மாவட்ட அளவிலான போட்டிகளிலும் தேர்வானார். கால்பந்தில் கோல்கீப்பராக சிறப்பாக செயல்பட்ட MS தோனியை அவரது பயிற்சியாளர் பானர்ஜி கிரிக்கெட் விளையாடும்படி அறிவுறுத்தினார். இதனையடுத்து கோல்கீப்பர் அனுபவத்தை பயன்படுத்தி கிரிக்கெட்டிலும் விக்கெட் கீப்பராக தனது அத்தியாயத்தை தொடங்கினார் MS தோனி. முழு முயற்சியும் பேரார்வமும் கொண்டு ஒரு செயலில் ஈடுபட்டால் முடியாத காரியம் ஒன்று இல்லை என்ற எடுத்துக்காட்டுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறார் MS தோனி. கால்பந்து ஆட்டத்தை விட்டு கிரிக்கெட்டில் நுழைந்த தோனி தனது தீவிர முயற்சியால் படிப்படியாக முன்னேறி மாநில அளவிலான கிரிக்கெட்டிலும் பின்னர் இந்தியா A அணியிலும் இடம்பெற்றார். தனது திறமையை மேலோங்க செய்த தோனியின் அடுத்த இலக்கு சர்வதேச போட்டிகளில் களமிறங்குவதாக இருந்தது. அதற்கேற்றாற்போல் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி பங்களாதேஷுக்கு எதிராக தனது முதல் ஒருநாள் போட்டியில் கால்பதித்தார் தோனி. முதல் போட்டியே அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரன் எதுவும் எடுக்காத நிலையில் ரன் அவுட் ஆனது அவருக்கு சரிவை ஏற்படுத்தியது. Mahendra Singh Dhoni has come out to the middle. He's the man from Jharkhand. He's sent back. The bails are off again. The third umpire has been called for. பின்னர் விசாகப்பட்டினத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்ட தோனி 123 பந்துகளில் 148 ரன்கள் எடுத்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். Come back to that, the progressive run rate. That's a good cricketing shot. Very good cricketing shot from Dhoni. No slogging, inside out over extra cover. He knew where the field was. இந்திய அணியின் கேப்டனாக ராகுல் டிராவிட் இருந்து வந்த நிலையில் அவருக்கு பிறகு தோனி கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பக்குவமான மன ஆற்றலும் எதையும் நேர்மறையாக எடுத்துக்கொள்ளும் குணமும் கொண்டு இந்திய கிரிக்கெட் அணியை அவர் வழிநடத்தி சென்று உலக அளவில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மனங்களில் வேறாக இடம் பிடித்தார் தோனி. தனித்துவமான இவரது ஹெலிகாப்டர் ஷாட் மூலம் எதிரணி பந்து வீச்சாளர்களை சிதறடித்த தோனி கேப்டனாக பொறுப்பு வகித்த காலத்தில் 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற ICC T20 உலகக்கோப்பையையும் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பையையும் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ICC சாம்பியன்ஸ் ட்ரோஃபியையும் பெற்று தந்த ஒரே கேப்டன் என்ற பெருமை தோனியின் சகாப்தத்தில் முக்கிய இடம் பிடித்தவை. Finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup after 28 years. The parties start in the dressing room, and it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. Well, he's demolished it. He really has. 91. கேப்டனாக இந்திய கிரிக்கெட் அணிக்கு பல்வேறு வெற்றிகளை தேடித் தந்த அவர் அனைத்து விதமான கிரிக்கெட்டிலும் இருந்து கேப்டன் பதவியை ராஜினாமா செய்தார். கேப்டனாக தோனியின் சகாப்தம் முடிந்தாலும் இன்னும் இந்திய அணிக்காக அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். கிரிக்கெட்டின் கடவுளாக வர்ணிக்கப்படும் சச்சின் டெண்டுல்கருக்கு இணையாக உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்துள்ள MS தோனியின் பிறந்த நாளான இன்று நாம் நமது வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிப்போம்.
finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World